கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 41 சங்கீதத்திலே 2வது வசனத்தில் அந்த கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, அவன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஒப்பு கொடுக்காத தேவன். சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்காதவர். அவர் உங்களை ஒப்பு கொடுக்காத ஒரு நல்ல தேவன். சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு அவர் உங்களை ஒப்பு கொடுக்காத தேவன். அப்போ தேவன் அவனை ஒப்பு கொடுப்பதில்லை. ஆனால் அவன் தேவனிடத்தில் கேட்குற ஒரு காரியம் என்ன? சத்துருக்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத ஒரு மனிதன் தேவனிடத்தில் கேட்குற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது 4வது வசனத்தில், கர்த்தாவே என் மேலே இரக்கமா இரு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்கிறான். நீர் என்ன ஒப்பு கொடுக்கல, அவன் பாவம் பண்ணி பேசுகிறான். கர்த்தாவே என் மேலே இரக்கமா இரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தே என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று அவன் சொல்கிறான். அப்போ தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன்னு சொல்றான். என்மேல் இரக்கமாயிரும். என்மேல் இரக்கமாக இருக்கிறதுக்கு காரணமே, என் பாவத்தை நீ மன்னிக்கணும், எனக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அவன் 2வது அவன் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கணும், நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். சத்துருக்களை, எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களை சரி கட்ட, சத்துருக்களை மேற்கொள்ள நீர் என்னை எழுந்திருக்க பண்ணணும். என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, நான் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். என் மேல் இரக்கமாயிரும், நான் எழும்பணும், சத்துருக்களை மேற்கொள்ள நான் எழும்பணும். என்மேல் இரக்கமாயிரும், என் பாவத்தை மன்னியும், என்னை குணமாக்கும் என்று சொல்லுகிறான். என்னை விடுவியும் என்று சொல்லுகிறான். நம்முடைய இரக்கம் என் பாவத்தை மன்னித்து என்னை விடுவிக்கணும். என்மேல் இரக்கமாக இருந்தால் நான் எழுந்திருப்பேன். எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை நான் நிர்மூலமாக்குவேன், மேற்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அதாவது நீர் என்னை உத்தமத்தில் என்னை தாங்கி என்னென்றைக்கு உம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்கிறான். 3வது அவன் சொல்லுகிற காரியம் தேவனிடத்தில், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்லுகிறான். ஏன் இந்த வார்த்தை அப்படி சொல்லப்படும் அப்படின்னா, மறுபடியும் நான் பாவத்தில் விழுந்து விடாதபடி, மறுபடியும் சத்துருக்கள் கையில் விழுந்து விடாதபடிக்கு நீர் என்னை உம்முடைய சமூகத்தில் நீர் என்னை நிலைநிறுத்துவீராக அப்படின்னு சொல்லுகிறான். உண்மையாகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு செபமாக இருக்கும். உண்மையிலே தேவன் நமக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு தேவன். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர் நம்மளை ஒப்பு கொடுக்காத ஒரு தேவன். சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு தேவன் நம்மளை ஒப்பு கொடுப்பது அல்ல. ஆகவே நம்மை ஒப்பு கொடுக்காத தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம், அன்றே உமக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சான், உமக்கு விரோதமாய் பாவம் செய்து, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். உமக்கு விரோதமாக நடந்த ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பேசினேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை குணமாக்குங்க, என் மேலே இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்ல. 2வது இறக்கம் கேட்கும் பொழுது நீர் மேலே இறங்கும், என் சத்துருக்களை நான் மேற்கொள்வதற்கு நீர் என்னை எழுந்திருக்க பண்ணும், என்னை நீர் எழுந்திருக்க பண்ணும், என்னை பிரகாசிக்க பண்ணும், என்னை எழுந்திருக்க பண்ணுவீராக. 3வது நம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்தும். மறுபடியும் நான் சறுக்காதபடி, வழுகி விடாதபடி, தடுமாறாதபடி உம்முடைய சமூகத்திலே நீர் என்னை நிலைநிறுத்துவீராக என்று சொல்கிறான். இந்த மாதிரி செபம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 11, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாதினால நீர் என்மேல் பிரியமாயிருக்கின்னு சொல்லி நான் அறிவேன்னு சொல்லுகிறான். இனிமேல் சத்துரு என் மேலே ஜெயம் எடுக்கவே முடியாது. காரணம்,
நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர். அது மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயம் எடுப்பதற்கு, ஜெயத்தோடு வெற்றியோடு வாழ்வதற்கு நம் தேவனிடத்தில் இரக்கத்தை தேடும் பொழுது நிச்சயமாய் தேவன் அவருடைய சமூகத்திலே அவர் நம்மை நிலைநிறுத்துவார். ஜெயத்தோடு விடுதலையோடு வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நீர் ஒப்பு கொடுக்காத ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான தேவனே, நீர் எங்கள் மேல் இரக்கம் காட்டுவீராக. உமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் செய்தோம். நீர் இதை மன்னிப்பீராக, குணமாக்குவீராக, நீர் விடுவிப்பீராக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இறங்குவீராக. நீர் எங்களை எழுந்திருக்க பண்ணுவீராக. சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நீர் எங்களை எழும்ப பண்ணுவீராக. விழுந்து கிடக்கிற எங்களை எழுந்திருக்க பண்ணுவீராக. மறுபடியும் வழுகி விழாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே நிலைத்திருக்க பண்ணுவீராக. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் சத்ருவின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காத தேவன். உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நிலைநிற்க பண்ணுகிற தேவன், நிலைத்திருக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்டு அருமையான உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.